அந்த பெரிய கல்லூரி வளாகமே பரபரப்பாக இருந்தது. அவன் ஓடி வருவதை பார்த்தாலே இன்னைக்கு என்ன கலாட்டாவோ என்று எல்லோரும் நினைப்பார்கள். கல்லூரியின் நுழைவாயிலை கடந்ததும் அவனது கண்கள் யாரையோ தேடின. மரத்தடியில் அமர்ந்து அமைதியாக புத்தகம் படித்துக் கொண்டிருந்தாள் யாழினி. அவளை பார்த்தாலே கபிலனுக்குள் ஒரு மெல்லிய சங்கீதம் ஒலிக்கும். ஆனால் அவளிடம் நேராக சென்று பேச மட்டும் அவனுக்கு எப்போதுமே கொஞ்சம் நடுக்கம். தூரத்தில் இருந்தே அவளை ரசித்துவிட்டு ஒரு சிறு புன்னகையுடன் அங்கிருந்து நகர்ந்தான். கேண்டீனில் தன் நண்பன் விக்கியுடன் ஒரு சமோசாவிற்காக பெரிய போராட்டமே நடத்தி கொண்டிருந்தான் கபிலன். சுற்றிலும் இருந்த மாணவர்கள் இவர்களின் சமோசா யுத்தத்தை பார்த்து சிரித்தனர். கபிலன் நேராக பிரின்சிபால் சோமசுந்தரம் அவர்களின் அறைக்கு சென்றான். சார், ஒரு முக்கியமான அனுமதி வேணும். நம்ம காலேஜ் பசங்க ரொம்ப சோர்ந்து போறாங்க. அதனால மதியம் குட்டி தூக்கம் போட அனுமதி தரணும். ஜன்னல் வழியாக பார்த்த விக்கி ஓடிச் சென்று யாழினியிடம் சொன்னான். அடக்க முடியாமல் வாய் விட்டு சிரித்தாள். சிம்போஷியம் விழாவிற்காக கபிலனும் விக்கியும் சேர்ந்து ஒரு பெரிய வரவேற்புத் தோரணத்தை கட்ட முயன்றார்கள். இருவரும் தோரணத்திற்குள்ளேயே சிக்கிக்கொள்ள அனைவரும் வேடிக்கை பார்த்தனர். ஒருநாள் மேஜிக் ஷோவில் யாழினிக்காக ரோஜா காட்டியதும் அவளும் அவன் குறும்புகளை ரசிக்கிறாள் என்பதை அவன் உணர்கிறான். இறுதியில் யாழினி, உன் குறும்புகள் இல்லாமல் இந்த நாள் இவ்வளவு அழகாக இருக்காது என்று சொல்வதால் கபிலனின் மனம் நிறைந்து விடுகிறது. அந்த நாள் முடிவில் கபிலனும் நண்பர்களும் உணர்ந்தார்கள். கல்லூரி வாழ்க்கையின் உண்மையான மகிழ்ச்சி அந்த சிரிப்பும் நட்பிலும் தான் இருக்கிறது என்று.